அவங்க எந்த ஃபவுலும் பண்ணல. நீ வந்து சீக்வென்ஸ்ல செக் பண்றதுக்கு எதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி திருப்பி நீ பெனல்டி குடுக்குறேன்னு எனக்கு குடுத்தீனா எனக்கு புரியவே இல்ல அது. இட் வாஸ் சோ ஸ்ட்ரேஞ்ச் அது. நீ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் தான் கோல் போட்டான். அவங்க டினை பண்ற மாதிரி எதுவுமே நடக்கல. அப்ப நீ திருப்பி கொண்டு பெனல்டி கொடுத்த. இந்த கேம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி சிட்டியோட ஹோல் கேம் பிளே இருந்துச்சு. நம்ம யூசுவலா சொல்லுவோம் ஆளு தான் பண்ணாரு அந்த மாதிரி இல்லாம இந்த கேம் வந்துட்டு சிட்டியோட ஃபுல் ஓவரால் ஃபுட்பால் இருந்துச்சுன்னு நான் இந்த கேம் பர்டிகுலரா சொல்றேன். கன்சீட் பண்ணாம இருக்கிறதுல கப்பு கிடையாது. ஜெயிச்சா தான் கப்பு. ஓகேவா? வேற எதுவும் கிடையாது. எல்லாம் நீங்க கன்சீட் பண்ணாம இருங்க, என்ன வேணாலும் பண்ணாம இருங்க. வாரம் வந்துட்டு என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் டே நடந்ததுல 43 கோலு, ரெட் கார்டுல வந்துட்டு ஏதோ 5-6 ரெட் கார்டு, லிஸ்ட் வந்து பெருசா போயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப 2வது நாள் பார்த்தனா செல்சி மேட்ச்ல மட்டுமே 2-3 பெனால்டி எல்லாம் வந்து இருக்குது. சோ வந்து பெனால்டி, ரெட் கார்டு, கோல்ஸ் எக்கச்சக்கமா பேங்கர் மேல பேங்கரா போயிட்டு இருக்குதுடா. இந்த சீசனும் அப்படிதான் போயிட்டு இருக்கு, போன சீசன் மாதிரியே. ஆமா, 71 கோல்ரா. இந்த கேம் வீக் மட்டுமே 71 கோல். எத்தனை மேட்ச்? 18 மேட்சஸா? 18 மேட்சஸ்னா கிட்டத்தட்ட 4 கோல்ஸ் a கேம். கிட்டத்தட்ட 4 கோல்ஸ் a கேம். அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்ச் வச்சிருக்கானுங்க. 71 கோல் 18 மேட்சஸ்ல வந்திருக்குது. விச் இஸ் ஸ்டாகரிங். எனக்கு வந்து கேட்டா டே டிஃபென்ஸ் என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா திஸ் இஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த டைம்ல வந்து செட் பீஸ் வச்சு நிறைய டீம் கோல் போடுறாங்க, அது கோல் போடுறாங்க, இது கோல் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சமயத்துல செட் பீஸ்ல மட்டும்தான் கோல் போடுறதா இருந்தா 72ல வராது. யோசிச்சு பாரு டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குல்ல. எல்லா டீமும் தான் சொல்றேன் நானு. 4 கோல் per கேம்லாம் வந்து அப்புறமா வந்துட்டு எல்லாரையும் சொல்றேன்னு சொல்லி விட்டுற வேண்டியது. ஞாபகம் வச்சுக்கோ, நீங்களும் தான் போட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நம்ம வந்து பார்சலோனா வச்சுதான் ஏர்லி கிக் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணாங்க. 6-1 அந்த கேம் முடிஞ்சது. ஃபெர்மின் லோபஸ் ஹாட்ரிக். ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபெர்மின் லோபஸ் ஷோ தான் இந்த கேம். என்னடா இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அப்ப சில வாரம் முன்னாடிலாம் நம்ம போடுறப்ப இந்த மாதிரி ஃபெர்மின் லோபஸ் டீம்ல இல்ல, அதனாலதான் எங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. நம்மளும் வந்துட்டு என்ன மேக்ஸிமம் சப்ஸ்டியூட்டா ஆட போறாரு, என்ன பெரிய இம்பாக்ட் இருக்க போகுது அவருக்கு சொன்னோம். பார்த்தா அவரு தான் இன்னைக்கு ஹாட்ரிக்கு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காங்க. பட் மெயின் டாக்கிங் பாயிண்ட் என்னன்னா, ஸ்ட்ரைக்கரா வந்து ராஷ்போர்ட் தான் ஆடினாரு. நோ ஃபெரான் டாரஸ் ஆர் லெவாண்டோஸ்கி, 2 பேரும் இல்ல. ராஷ்போர்ட் ஆடினாரு. என்னடா இது பிரைம் ராஷ்போர்ட் கேமா இருந்துச்சு. ராஷ்போர்ட் பத்தி பேசலாம் நிறைய. பட் ஃபெர்மின் லோபஸ் வந்துட்டு ஒரு இன்கிரெடிபிள் பெர்ஃபார்மன்ஸ். டெஃபினெட்லி மேன் ஆஃப் தி மேட்ச். ஆமா, ஐ திங்க் கேம் வந்து க்ளோஸா தான்டா இருந்துச்சு. விச் எனக்கு நீ அதுக்கெல்லாம் நீ செகண்ட் எல்லோ கார்டு கிடையாதுடா. இதுடா சொல்றேன்டா, அநியாயத்துக்கு ரெட் கார்டு கொடுக்குறாங்கடா. டே இவனுக்கு வந்து மட்ரிட் பண்ணா நீங்க கேப்பீங்களா, இது நியாயமா? நீங்க சொல்லுங்க, மரியாதையா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது எப்படி ஸ்ட்ரெயிட் ரெட் கார்டு, ஃபேஸ்ல கான்டாக்டே கிடையாது முதல்ல. அது இல்ல செகண்ட் எல்லோ அது ஏற்கனவே எல்லோல இருந்தா செகண்ட் எல்லோ கை மூஞ்சில பட்ட மாதிரி எனக்கு தெரியல. VAR அன்பார்ச்சுனேட்லி உள்ள வர முடியாது, ஏன்னா இட்ஸ் எல்லோ கார்டு. இதுதான்டா VAR பிரச்சனையே. நீ வந்துட்டு இது வந்து ஸ்ட்ரெயிட் ரெட்னா VAR வந்து பார்த்து சொல்லிருப்பான், ஓகே நீ கொடுக்க கூடாதா, அவ்வளவா கான்டாக்ட் இல்லைன்னு சொல்லி. இது செகண்ட் எல்லோ, சோ VAR உள்ள வர முடியாது ஓவர் டர்ன் பண்றதுக்காக. இட் வாஸ் அட்ராசியஸ்டா. கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு, ஈக்குவலியா இருந்துச்சு. ஐ திங்க் அந்த ரெட் கார்டு அப்போ 2-1 முதல்ல ஸ்கோர் லைன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். நல்லா க்ளோஸா போயிட்டு பண்ணிருந்தாங்க. மறுபடியும் அதே ப்ராப்ளம், ஸ்ட்ராங்கா இல்ல அவங்க டிஃபென்ஸ், ஈஸியா பிரேக் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மினிட்லயே செஸ்னி சேவ் பண்ணான்டா லிட்டரலி. அது பயங்கர மோசமா இருக்கு அவங்க டிஃபென்ஸ். அவங்க வந்து அவங்களுடைய பாசிங் பின்னாடியே வந்து ஆப்போனன்ட்டுக்கு பாஸ் பண்ணிடுறானுங்க. இவனுக்குள்ள பாஸ் பண்றதுக்கு பதிலா அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறானுங்க. ஐ திங்க் ஒலிம்பியாகோஸ் வந்து அந்த 10 மினிட் போனதுக்கு அப்புறம் வந்து they didn't know what to do. as simple as that. அவங்களே வந்து செல்ஃப் இம்ப்ளோட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 10 மினிட் போனதுக்கு அப்புறம் வந்து சரமாரியா கோல்ஸ் போட்டாங்க பார்சலோனா. அங்க 2 இவன் 2 அவன் 4 அப்படிங்கிற மாதிரி சரமாரியா ராஷ்போர்ட் வந்து 2 கோல், ஒரு போஸ்ட் வர. அது இல்லாம முக்கியமான மாற்று வந்துட்டு அவங்களோட யங்ஸ்டர் ஒருத்தர் இறக்குனாங்க செகண்ட் ஹாஃப்ல. அது பேர் மறந்துச்சு. எலாஸ்டிகோ பண்ணி அந்த ஃபெர்மின் லோபஸ்க்கு கொடுத்தாருனா பால். பயங்கரமான மறந்துட்டேன். சரியான ஸ்கில். அந்த ராஷ்வர்டோட பெனல்டி என்ன நினைச்ச? எனக்கு வந்து ரெஃப்ரி அங்கேயே பாக்குறான், அவன் பெனல்டி கொடுக்கல. எனக்கு வந்து இது எப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், அந்த தி ஆர்ட் ஆஃப் டிராயிங் கான்டாக்ட்பாங்கல்ல. அதாவது ராஷ்வர்ட் தான் ஃபர்ஸ்ட் பால் எடுத்தானா, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா கோல் கீப்பர் வந்து போய் பால இருக்கிறதுக்கோ ராஷ்வர்டோட ரன்னை பிளாக் பண்றதுக்கோ கோல் கீப்பர் ஒண்ணுமே பண்ணல. ராஷ்வர்ட் பால தட்டி விட்டு பார்த்துட்டான், ஐயோ பால் வெளியே போயிடுச்சு
அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்வர்டே வந்து இடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு வந்து. இது வந்து தி ஆர்ட் ஆஃப் டிராயிங் ஆஃப் ஃபவுலும்பாங்க. பட் ஐ ஜஸ்ட் திங்க் திஸ் ஆல் ஆஃப் திஸ் இஸ் ஸ்பாயிலிங் தி கேம் டா. தட்ஸ் மை ஃபீலிங். நீ எப்படி பாக்குற? அந்த எனக்கு அதை விட அந்த ரெட் கார்டு தான் கொஞ்சம் கேம நீ சொன்ன மாதிரி நல்லா போயிட்டு இருந்த கேம் அந்த ரெட் கார்டுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி ஒன் சைடட் ஆகி கேம் டையே முடிச்சிருச்சு. பட் யா இது கொஞ்சம் வந்து அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலாம் பெட்டரா இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி இட் இஸ் வாட் இட் இஸ். பட் 6-2 பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பார்சலோனா. இது வந்து டிஃபென்சிவ்லி கொஞ்சம் வேர்ஸ் இருக்குது, ஒண்ணுமே நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அட்டாக்கிங் வைஸ் ரொம்ப நல்லா சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து இது நல்ல ரிசல்ட்டா எடுத்துட்டு அடுத்த கேம் போயிடலாம். அவ்வளவுதான். இன்னும் ரஃபினியா வரல. சோ அதுவும் நம்ம சொல்லணும். இன்னும் வந்தா இன்னும் சொன்ன மாதிரி லெவன்டோஸ்கி இல்ல, ஃபெரன் டாரஸ் இல்ல, அண்ட் ரஃபினியா இல்ல. சோ அவங்க வந்தாங்கன்னா இன்னும் எத்தனை கோல் போடுவாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு செம்ம ஷாக்கு. PSV 6 நாப்போலி 2 என்ன நடக்குது? இது வந்து கேம் ஆஃப் த வீக் எனக்கு கேட்டனா. ஏன்னா வந்து இன்கிரெடிபிள் கேம். PSV வந்துட்டு டோட்டல் டாமினேஷன் லைக் இந்த வீக் நான் சொல்லலாம்னு இருந்தேன். இந்த வீக்கோட கோல் ஆஃப் த வீக் வந்துட்டு அவங்க 6th கோல் PSV போட்டிருப்பாங்க. டோட்டல் ஃபுட்பால் ஃப்ளூடா வந்து ஒரு 5-6 பாஸ் போட்டு கடைசியில போய் கோல் போட்டாங்களா. நீ பார்க்கவே வந்துட்டு ஒரு செம்மையான கோல் அது. அண்ட் லாங் ஷாட் கோல், விங்கர்ஸ் வந்து எங்கிருந்தோ அடிக்கிறாங்க. டோட்டல் டாமினேஷன். நாப்போலிக்கு ஒரு பதிலே இல்ல. மெட்டாமினே வச்சு ஃபர்ஸ்ட் கோல் அவங்க தான் போட்டாங்க. அதுல இருந்து PSV தான் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டானுங்க. ஃபுல்லா பயங்கரமான கேம். அந்த ரெட் கார்டு என்ன இப்படிதான் அதுக்கு முன்னாடி கேம் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எதுக்கு அந்த ரெட் கார்டு வந்ததுன்னே தெரியல. பட் அங்கேயும் ஒரு ரெட் கார்டு. பட் PSV டிஸ்ட்ராய். நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து நாப்போலி நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. இந்த கேம் பார்த்தோன்னா டோட்டலி அவுட். ஏன்னா நம்ம வந்து கேள்விப்படது இல்லல்ல. ஐ மீன் ஒரு ஆண்டோனியோ கான்டேயோட சைடு வந்து 6 கோல், அதாவது 8 ஷாட்ஸ் தான் ஆன் டார்கெட். ஆனா 6 கோல் கன்சீடட். அலர்ஜி ஆச்சுடா. அதனாலதான் இப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ப்ரூவ் பண்ணி அப்படிதான் நினைக்கிறேன். 8 ஷாட்ல 6 கோல் கன்சீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த கீப்பர் நிலைமை நினைச்சு பாரு. என்னடா நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கோல்ஸா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேயும் ஒரு ரெட் கார்டு. ஐ திங்க் 2 லாசஸ். இப்ப மேன் சிட்டி கூடயும் தோத்துட்டாங்க, இப்ப PSV கூடயும் தோத்துட்டாங்க. எனக்கு அந்த தேர்ட் கேமும் ஜெயிச்சாங்களான்னு ஞாபகம் இல்ல. நாப்போலி பொறுத்தவரைக்கும் சாம்பியன்ஸ் லீக் கொஞ்சம் ஓகேவா தான் போயிட்டு இருக்குது. லீக்ல தான் லீகுமே தோத்து போனாங்க லாஸ்ட் கேம். நம்ம ரிவ்யூல அதனால வந்து அந்த கேம் வந்து 6-2 முடிஞ்சது. நீ என்னடா 6 போடுறது, நான் 7 போடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு PSG 7-2 வின் பண்ணாங்க லெவர்குசன் கூட. ஆவே ரெண்டு டீமுக்குமே ரெட் கார்டு. நீ எப்படி பார்த்த அந்த கேம்? ஆமாடா, அதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா வந்து இவங்க ரெட் கார்டு வாங்கினாங்க, கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு PSG ரெட் கார்டு வாங்கிட்டாங்க. பட் அது முன்னாடில இருந்தே வந்து PSG நல்லாவே அதுக்கு முன்னாடி கோல் போட்டாங்க. அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தான் as usual. நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. நிறைய பேர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது அகைன் மைலோ ஸ்டார்ட் பண்ணாரு. மறுபடியும் இன்னும் 2-3 யங்ஸ்டர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. டெம்பலே சப்ஸ்டியூட்டா தான் ரிட்டர்ன் ஆனாரு. அவர் இன்னும் மெயின் டீம்ல ஆடல. சோ இந்த டீம் வந்து என்னமோ போட்டு பட் டோட்டல் டாமினேஷன். குவாரசேலியா, டூயே எல்லாருமே பயங்கரமா ஆடினாங்க. போட்ட கோல் எல்லாருமே பயங்கரம் தான். பட் இந்த கேம் லெவர்கூசன் அவுட். நம்ம ஆல்ரெடி தெரியும் அவனுங்கெல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே சீரியஸா கண்டென்டரா எடுத்துக்க முடியாது சாம்பியன்ஸ் லீக்லயே குரூப் ஸ்டேஜ்ல. சோ பை மிஸ்டேக் வந்துட்டாங்க இந்த டீமு. இது வந்து 10 லேக் தான் காரணம்னு சொல்லிட்டு அவரையும் தூக்கிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு மட்டமான டீமு. இதுல ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. இன்னும் ஒண்ணு அவங்களோட ஒரே பாசிட்டிவ் வந்துட்டு அவங்க அடிச்சது 2வது கோல் வந்துட்டு சீரியஸ் கோல் ஆஃப் தி வீக் கண்டென்டர். அது இன்னமும் அசால்ட்டா அடிச்சு விட்டா லாங் ரேஞ்ச் கோல். பட் அந்த PSG கோல் போடுறதுனால நான் இதை கன்சிடர் பண்ணல இப்ப. ஆமா, ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவன் பெனல்டி மிஸ் வேற கிரிமால்டோ. அவன் நேரா போஸ்ட் அடிச்சுட்டு போயிடுவான். அந்த பெனல்ட்டியை செகண்ட் பெனல்ட்டியை தான் வந்து கன்வெர்ட் பண்ணானுங்க. அண்ட் எனக்கு நல்லா இரு அதை வந்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகேவா, பார்சலோனா கேம்ல அந்த ஃபர்ஸ்ட் கோல் போட்டாங்கல்ல ஒலிம்பியாக்காஸ், அந்த பெனல்ட்டி அடிச்சாங்கல்ல ஒலிம்பியாக்காஸ், அது வந்து அவன் ஆக்சுவலா கோலை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டான். ஓகேவா, கன்வெர்ட் பண்ண கோலை புல் பேக் பண்ணி பெனல்ட்டி கொடுத்தாங்க. ஆமா, கரெக்ட். ஆமா, ஆன் தி ஃபீல்ட்ல வந்து அவன் எதுவுமே கேம் ஸ்டாப் பண்ணாம கண்டினியூ ஆகி கோல் போட்ட சீக்வென்ஸை நீ எதுக்கு திருப்பி கொண்டாந்து நீ பெனல்ட்டி கொடுக்குற? ஒருவேளை அவங்க பெனல்ட்டி மிஸ் பண்ணிருந்தாங்கன்னா அது கரெக்ட். இது புரியல. அப்ப இல்லனாலும் அட்வான்டேஜா நான் விசில் அடிக்கல, போட்டாச்சு. அப்புறம் எதுக்கு வந்துட்டு இது பண்ணலன்னு வருதுன்னு புரியல. ஏன்னா அவங்க எந்த ஃபவுலும் பண்ணல. நீ வந்து சீக்வென்ஸ்ல செக் பண்றதுக்கு எதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி திருப்பி நீ பெனல்ட்டி கொடுக்குறேன்னு எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. அது இட் வாஸ் சோ ஸ்ட்ரேஞ்ச். அது என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் தான் கோல் போட்டான். அவங்க டினை பண்ற மாதிரி எதுவுமே நடக்கல. அப்ப நீ திருப்பி கொண்டாந்து பெனல்ட்டி கொடுத்த? பெனல்ட்டியே போஸ்ட் அடிச்சு உள்ள போச்சு. ஒருவேளை போஸ்ட் அடிச்சு வெளியே போயிருந்தா கரெக்ட் கேமே இனிமே இது 11 மாறி இருக்கும். பட் அதான் எனக்கு இந்த ரூலே புரியல. ரெட் கார்டும் சரி இதுவும் சரி ரொம்ப சஸ்பிஷியஸான ஒரு
ஆமா. நிலவரங்கள். எனக்கு இது வரும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. PSG வந்து 7 கோல். அவங்க வந்து எங்க விட்டாங்களோ, ஆமா. அங்கேயே வந்து ஆரம்பிச்சிருக்காய்ங்க. பாச்சோ, டிசைர் டூயே 2, குவாரட்ஸ்கெலியா, நூனோ மெண்டஸ், டெம்பele, விட்டீனியா எல்லாரும் கோல். எல்லாரும் சரமாரியா கோல வித்தியாசமான போட்டிருக்கானுங்க. கோல போட்டாச்சுடா. அவ்வளவுதான். இவங்கள ஒண்ணும் பெருசா குறை இல்ல. இவங்க ஜாலியா வார்ம் அப் மேட்ச் மாரி இது. நல்லா போயிட்டு இருக்குது அவங்களுக்கு. ம்ஹ்ம். அதே சமயத்துல வந்து இன்டர் 4 கோல் போட்டிருக்காங்க. யூனியன் செயின்ட் ஜில்வா கூட. அவங்க வந்து 4-0 வின்னர்ஸ் அவங்க. ஆமா. டம்ஃப்ரீஸ், லவுட்டாரோ மார்டினஸ், சாலனோக்லு அண்ட் எல் பொசிட்டோ அப்படின்னு ஒருத்தர் வந்து 4 பேர் வந்து அவங்க கோல் போட்டிருக்காங்க. 4-0. சிட்டி 2-0 அகைன்ஸ்ட் வில்லாரியல். எஸ். இந்த கேம் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா வில்லாரியாலும் வந்து கஷ்டமான டீம் தான். அவ்வளவு ஈஸிலாம் இல்ல. நல்லா ஆடுறாங்க. பட் மேன் சிட்டி வந்துட்டு ஐ திங்க் அவங்க கொஞ்சம் ஒரு குட் சைன்ஸ் ஆஃப் என்ன சொல்றது கண்ட்ரோல் அண்ட் இது இருந்துச்சு இந்த கேம்ல. ஆஸ் யூஷுவல் ஆலண்ட் அண்ட் பெர்னார்டோ சில்வா ஒரு கோல போட்டாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வில்லாரியால் வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க தான் இல்லைன்னு சொல்லலாம். நிறையவே கிரியேட் பண்ணாங்க. பட் த்ரெட்டனிங்கா அவங்களுக்கு அவங்க அந்த அளவுக்கு ஷாட் அடிக்கவே விடல. கடைசியில மட்டும் தான் ஒரு போஸ்ட் என்னமோ வந்தது. அதை தவிர்த்து வில்லாரியால் வந்து ஒண்ணுமே பண்ண விடல. மேன் சிட்டி ஃபுல் கண்ட்ரோல். அவங்க என்ன பண்ணாங்க அவேல போய் ஒரு 2 கோல் அடிச்சு கிளீன் ஷீட்டோட வந்திருக்காங்களா? பெர்ஃபெக்ட் கேம் கேட்டா இதுல வந்து உங்களுக்கு நத்திங் டு கம்ப்ளைண்ட் சிட்டி சொல்லணும். இல்ல இதேதான் வந்து நம்ம இந்த இன்டர்நேஷனல் பிரேக் அப்ப கலரபூமியில பேசிட்டு இருந்தோம். இஃப் ஹாலண்ட் இல்லைன்னா டீம் கஷ்டப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல அவங்களும் அதேதான் நம்மள பார்த்து பேசிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் சொல்லியிருக்காங்க ஒருவேளை ஹாலண்ட் இல்லைன்னா மேன் சிட்டி வந்து டாப் 4க்கு ஸ்ட்ரகிள் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் ஹாலண்ட் வந்து ட்ரைங் டு ஹேவ் ஒரு மோசாலா மாதிரி ஒரு சீசன் போன வருஷம் லைக் தனியா ஒரு தனிப்பட்ட ஆளா வந்து ஹாலண்ட் வந்து இருக்கான் அந்த டீம்ல. ஏன்னா நீ மத்த கோல் ஸ்கோரர்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்தா 2 கோல் மொதல் போட்டிருக்காங்க. இவன் ஒத்த ஆள் வந்து 11 கோல் வச்சிருக்கான். ஆமா பட் அகைன் அதான் இந்த பர்டிகுலர் கோல் வந்து அதான் நான் வந்து இண்டிவிஜுவலா ஆளுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சிட்டியோட பில்டப் இருந்துச்சு. அந்த ரீகோ லூயிஸ் ஒரு பயங்கரமான பால கொடுத்தாரு. அவர் இந்த கிராஸ் பண்ணதுல சூப்பரா வீக் ஃபுட்ல அடிச்சிட்டான். பட் ஸ்டில் அதான் இந்த கேம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி சிட்டியோட ஹோல் கேம் பிளே இருந்துச்சு. நம்ம யூஸ்வலா சொல்லுவோம் ஆளுநர் தான் பண்ணாரு அந்த மாதிரி இல்லாம இந்த கேம் வந்துட்டு சிட்டியோட ஃபுல் ஓவரால் ஃபுட்பால் இருந்துச்சுன்னு நான் இந்த கேம் பர்டிகுலரா சொல்றேன். அதுதான் இல்ல நம்ம வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபேவரட்ஸா நான் வந்து பயன் சொல்லியிருந்தேன். ஆப்வியஸ்லி ஆர்சனல் இருக்காங்க. எல்லாருமே கேட்கிற கேள்வி வந்து ஆர் வி ஸ்டில் ஸ்லீப்பிங் ஆன் சிட்டி? ஒரே ஒரு சீசன் போன சீசன் அவங்க வந்து மத்த இது கம்பீட் பண்ணாத காரணத்தினால நம்ம வந்து இப்ப சிட்டியை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறோமாங்கிற கேள்விக்குறி வருது இல்ல. ஒண்ணு தெரிஞ்சிச்சுடா சாம்பியன்ஸ் லீக்ல வந்துட்டு நம்ம டெஃபினட்டா இவங்க தான் அடிப்பாங்கன்னு நினைச்சா கண்டிப்பா அவங்க அடிக்க மாட்டாங்க. போன வாட்டி வந்து பிஎஸ்சி லிஸ்ட்ல கன்சிடரேஷன்ல கூட இல்ல அவனுங்க எங்கேயுமே இல்ல. கடைசியில பார்த்தா அவங்க ஜெயிச்சாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் வந்துட்டு நம்ம யார் எதிர்பார்க்கலையோ அவங்க தான் வந்து அடிப்பாங்க. அந்த எதிர்பார்க்காத ஒரு டீம்ல வந்துட்டு சிட்டி இருக்கலாம் கண்டிப்பா. அதான் ஐ திங்க் சிட்டி அப்படி இருக்காங்க. பட் நீங்க எப்ப கோல் கன்சீட் பண்ணுவீங்க? 9 கேம் ஆச்சாமே விக்கெட் அட் அட்டாக்ல. கமிங் ஃபார் செல்சிஸ் 15 கோல்ஸ் ரெக்கார்ட்ரா வரோம். பட் ரொம்ப கஷ்டம். பட் 4-0 இரு 4-0 ஓகே. எல்லாரும் என்ன எதிர்பார்த்தீங்க? இந்த கேம் வந்து அராபாலா இருக்கும். 2 பேரும் வந்துட்டு அடிக்கவே மாட்டீங்க. டிஃபென்ஸ்லயே வந்து கேம் முடிச்சிட்டீங்கன்னு தான் எல்லாரும் பேசுனீங்களா இல்லையா? கேம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஆர்சனல் டாமினேஷன், கம்ப்ளீட் டாமினேஷன். அப்படியா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 50-50 கேம் தான் இருந்துச்சு. கம்ப்ளீட் டாமினேஷன்லாம் கிடையாது. ஸ்கோர் லைன் எடுத்து பார்த்தோம் 50. ஸ்கோர் லைன் செகண்ட் ஹாஃப்ல தான்டா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நீங்க ஒண்ணும் பெருசா 10 சேவ்லாம் அவள பண்ண வைக்கல. சரி இவர்தான் ஹேட்டர்ஸ் கூட ஹேட் அவ்வளவுதான் சொல்லிட்டு ஆர்சனல் கம்ப்ளீட் பொசிஷன் டாமினேஷன். அவங்களோட ஷார்ட் ஆன் டார்கெட் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆன் டார்கெட் 77th மினிட்ல வந்தது. இதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்னு தெரியல. பட் ஆர்சனல் வந்துட்டு கம்ப்ளீட்டா எல்லாமே மிட்ஃபீல்ட்ல ஜூபிமெண்டி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். அட்டாக்ல வந்துட்டு நம்ம யோக்கரஸ் எல்லாருமே அவர் 2 கோல் போட்டாருப்பா சந்தோஷம். ஓவராலா டீம் வந்து நான் ஆர்டெட்டாக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுவேன்டா. ஏன்னா இது வந்து கேம் முன்னாடியே சொன்னாரு கேமுக்குள்ள கொஞ்சம் கேம் இருக்கும் பயங்கரமா வந்து டாக்டிக்கலா இருக்கும் அந்த மாதிரி சொன்னாரு. சிமியோனியோட டாக்டிக்ஸ் அவுட் டாக்டிக் பண்ணி ஒரு நல்ல 4-0 கிளீன் ஷீட் நீ சொன்ன மாதிரி கோலே கன்சீட் பண்ணது வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பிரில்லியன்ட் சூப்பரா போயிட்டு இருக்குது ஆர்சனலுக்கு. அங்க அவுட் டாக்டிக்ஸ் எல்லாம் பண்ணியுமே செட் பீஸ்ல கோல் போட்டுருக்கீங்க. அவுட் டாக்டிக்ஸ் பண்ணி டாமினேட் பண்ணி உங்களோட வெப்பன் எரியுதா உங்களுக்கு? நாங்க இங்க பாரு எர்ரா வெப்பன்ங்கற மாதிரி ஃபார் வான் டைக் மண்டே அந்த மண்டேயை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரிஜினல் குட் டிஃபெண்டர் யாருன்னு காமிக்கிறதுக்கு வராரு. ஞாபகம் வச்சுக்கோ. வந்துகிட்டே இருக்க வேண்டியதா. 3 வருஷம் ஆச்சு. அப்படியே இருக்க வேண்டியதா. ஒன்னும் யூஸ் இல்ல. வந்துகிட்டே இருக்க வேண்டியதா. கேம் கன்சீட் பண்ண மாட்டோம்டா. நான் எப்பயாச்சும் தான் கன்சீட் பண்ணுவோம். ஆல்ரெடி தலைவரே இதுக்கெல்லாம் கப்பு கொடுக்க மாட்டாங்க.
இப்பவே நான் சொல்றேன். கன்சீட் பண்ணாம இருக்கிறதுல கப்பு கிடையாது. ஜெயிச்சா தான் கப்பு. பரவால்ல. ஓகேவா? வேற எதுவும் கிடையாது. எல்லாம் நீங்க கன்சீட் பண்ணாம இருங்க. என்ன வேணாலும் பண்ணாம இருங்க. என்ன இவன் அழுதுட்டு போனா நம்ம சிமியோன்ல இல்ல அது ஏஐயா? அதெல்லாம் ஏன்டா சும்மா மீம்ஸ் போடுறாங்கடா. அதெல்லாம் ஓ! ஒண்ணும் நினைக்காதீங்க. பட் ஆ, பையன் ஃபுல் கேம் வந்து ரேஜ். அங்க திடீர்னு ஜாக்கெட்ட போடுறாரு, திடீர்னு ஜாக்கெட்ட ஆ, கழட்டுறாரு, டென்ஷன் ஆ. ஆகுறாரு. ஹூலியன் நான் பார்த்தேன் எங்கேயோ ரயா போய் டச் லைன்ல ஒரு கோமலத்துல பண்ணிட்டு வந்தானே. இந்நேரம் கோல் போயிருக்கும்னு நினைச்சேன் நானு. இன்சிடென்ட்லயே கோல் ஆயிருக்கலாம். அப்பனா கேம் மாறி இருக்கும். அது ம். போட்டிருந்தாருன்னா அவ்வளவுதான். டிஎகே சிமேனி கமாண்ட் ஆல் டிஃபெண்டர்ஸ் இறங்குங்க அப்படின்னு இறக்கிருப்பாரு. பட் ஏதோ தப்பிச்சதுனால வந்துட்டு அவரு சப்ஸ்டியூட் நாங்க ஒரு கோல் போட்டோடனே 3 சப்ஸ்டியூட் இறக்குனாரு. அவரு பண்ண சப்ஸ்டியூஷன்ல நாங்க 3 கோல் போட்டோம் பட்டு பட்டு பட்டுன்ட்டு எல்லாமே. ம். 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 அமேசிங். மார்டினெல்லிக்கு வந்து ஒரு பெரிய ஷவுட் அவுட் குடுத்தே ஆகணும். பயங்கரமா இருந்தாரு லெஃப்ட் விங்ல. பட் ம். அதான்டா நான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்க்ளூடிங் மீ எக்ஸ்பெக்ட் பண்ணல. 4 கோல்லாம் நாங்க போடுவோம்ட்டு. சோ குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இன்கிரெடிபிள் பெர்ஃபார்மன்ஸ். கிளீன் ஷீட். இதான் எவ்வளவு 9 கேம் 27 கோல் அண்ட் 0 கன்சீடடாமே லீக் ஸ்டேஜ் அட் எமிரேட்ஸ். எமிரேட்ஸ்ல ஆமா மேபி இருக்கலாம். டோட்டலாவே பிரீமியர் லீக் சீசன்லயே 3 கோல் தான் கன்சீடட். இதுலயுமே வந்துட்டு பெருசாலாம் கன்சீட் பண்ணல. இல்லடா இதுல எதுவுமே நீ பண்ணல. நான் சொல்றது ஐ திங்க் போன வருஷம் அண்ட் இந்த வருஷம் இன்க்ளூடட் நீங்க எதுவுமே கன்சீட் பண்ணல எமிரேட்ஸ்ல லீக் ஸ்டேஜ்ல. ஆமா அதான் ஆக்சுவலி லீக் பயங்கரம். ஸ்டேஜ்ல தோத்து சாம்பியன்ஸ் லீக் ஃபேவரட்ஸ். லீக் ஸ்டேஜ்ல அன்டிஃபீட்டட். நாங்க ஃபேவரட் டேய் நீங்க எல்லாம் ஆச்சுன்னா ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்கீங்க. உங்க ஃபேவரட் சொன்னா நியாயம் இருக்கு. ஜெயிக்காத எங்களை வந்து ஃபேவரட் நியாயம் இருக்கா? சாணியடி செருப்படி எல்லாம் வாங்கிட்டு நாங்க உட்காந்துருக்கோம். நியாயம் இருக்குன்னு குச்சமே இல்லாம சொல்ற பத்தியா? அன்னைக்கு ஃபேவரட் எப்படிடா? சொல்லலாம். நீங்க தான் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நாங்கெல்லாம் புள்ள பூச்சிங்க. இப்பதான் வளர்ந்துகிட்டு வரோம். வளர விடுங்க. அதுக்குள்ளேயே போட்டு அடிக்காதீங்கன்றேன். யாரும் அடிக்கல. நீங்க தான் எல்லாத்தையும் அடிச்சு புட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸ்ட்ரைட்டா ட்ரோஃபி எங்களுக்கு தான் வேணும்னு ஆப்டா சொல்லிருச்சான். பிரீமியர் லீகோ ஆர்சனலுக்கு தான், சாம்பியன்ஸ் லீகோ ஆர்சனலுக்கு தான் அப்படின்னு எழுதி அந்த வச்சிருச்சு. ட்ரோஃபியை சொல்லிருங்க. நாங்களும் ஜெயிச்சு ம். போயிடுறோம். லா லீகாவா இந்த வருஷம் ட்ரபிள் கன்ஃபார்ம். நல்லா இருக்கும். ட்ரபிள் ஆர்சனலுக்கு. பட் செல்சி பக்கம் வரேன். 5-1 இன்னைக்கு அவங்களும் சரமரியா ஆடி இருக்கானுங்க அயாக்ஸ் கூட. மறுபடியும் அதேதான்டா. ஒரு ரெட் கார்டு வாங்கியாச்சு. ரெட் கார்டு வாங்கினதுல இருந்து கேம் முடிஞ்சது. அது கூட பரவாயில்லடா. ரெட் கார்டு வாங்கிட்டு 2-3 பெனால்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு அதான் புரியல. யூஸ்வலா ஒரு டீம் ரெட் கார்டு வாங்கினா என்ன பண்ணும்? போயாட்டா ஆடிட்டு 0 ஆல் டிரா பண்ணா போதும். இல்ல 1 இருந்தாலும் போதும். அது மேல கோல் வாங்க வேணான்ட்டு. நாங்க எப்படிதான்டா ஆடுவோம்னு சொல்லிட்டு 3 பெனால்டி என்னமோ கொடுத்துட்டு இஷ்டத்துக்கு எல்லாரும் என்சோ எஸ்தாவியோ எல்லாரும் பெனால்டி கோல் அடிச்சிட்டானுங்க. பட் இதுல வேற இல்லாம அவங்களுக்கு ஆயாக்ஸ்க்கு ஒரு பெனால்டி வந்தது. பட் தெரியல ஆயாக்ஸோட இதுவே போயிடுச்சு. குவாலிட்டியே போயிடுச்சு அவனுங்க. I think it was very very easy win for Chelsea at home game வேற. and Ajax தான் I think they've not even got 1 point இது வரைக்கும். I think 3 கேம் 3 லாஸ்ன்னு நினைக்கிறேன். அது வந்து சாக் பண்ணலாமாங்கிற மேனேஜரை பார்த்து ரேஞ்சுக்கு பேசிட்டு இருந்தாங்க. நாங்க தான் அனுப்பிச்சுட்டோம். அசிஸ்டன்ட் மேனேஜரா இங்க இருந்து இப்ப இந்த வருஷம் தான் போனா. அங்க போய் நாங்க சொன்னோம் படிச்சு சொன்னோம். இந்த டீம் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. நாங்க படிச்சு சொன்ன போகாதப்பா இன்னும் 2 வருஷம் கழிச்சு போலாம். இல்லடா போவேன் அப்படின்னா சரி போயிட்டு வா போ அப்படின்னு அனுப்பிச்சுட்டு தான் முடிஞ்சு போச்சு. அங்க போய் ரியல் மேட்ரிட் 1 யுவென்டஸ் 0 எப்படி கேம் பார்த்த? இது நம்ம ஒரு பிளாக் பஸ்டர் மேட்ச்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா வந்து பெரிய டீம்ஸ் ஆடுறதுனால இப்ப கரண்ட் ஃபார்ம் எடுத்தோம்னா யுவென்டஸ் எல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்க மாட்டோம். பட் அவையில போய் ஆடுறாங்க. இது சாண்டியாகோ பெர்னபோல விளாவோ வச்சு ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஸ்டார்ட் பண்றாரு. அவர் வந்து ஆளை காணோன்னு ஓட விட்டாங்க. திடீர்னு வந்து அவரு ஆடுறாரு. ஃபுல் கேம் வந்துட்டு வித்தியாசமான ஆங்கிள் வித்தியாசமான பிளேல இருந்து ரியல் மேட்ரிட் கிரியேட் பண்ணாங்கடா. எம்பாப்பே வினிசியஸ் பேக் டு ஸ்டார்டிங் லைனப். அந்த காம்பினேஷன் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்தது. கூலரோ ஆடினாரு. ஆனா வந்து கோல் அடிக்கவே முடியல. என்னென்னமோ பண்ணாங்க. ரொம்ப நாளைக்கு கழிச்சு எம்பாப்பே கோல் அடிக்காம முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு என்னமோ கர்த்வா தான் நிறைய சேவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் மெட்ரிட் செம்மையா விளையாண்டாங்க. 1-1 விளாவ வச்சு செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமான சேவ். பட் அதெல்லாம் இதை தவிர்த்து ரியல் மேட்ரிட் நிறைய வினிசியஸா இருக்கட்டும், எம்பாப்பே, கூலர் எல்லாருமே நல்ல நல்ல ஷாட் எடுத்தாங்க. வால்வர்டையும் எல்லாருமே. பட் விடல. நல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. யுவென்டஸ் நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. பட் ரியல் மேட்ரிட் அதான் இப்பயும் நான் தான் சொல்றேன். அவங்க சான்ஸ் கிரியேஷன்லாம் நல்லா இருக்கு. ஆனா பினிஷிங் பெருசா இருக்க மாட்டேங்குது. எல்லா கேமே 10 சான்ஸ் கிரியேட் பண்றாங்கன்னா அது ஒரு கோல் தான் போகுது. அது ஒரு மேஜர் ப்ராப்ளமா இருக்குன்னு எனக்கு தோணுது. உனக்கு எப்படி பாக்குறேன்? எனக்கு வந்து ஐ திங்க் இந்த டீம் வந்து இட்ஸ் ரன்னிங் மோர் ஆன் வினிசியஸ் தேன் ஆன் எம்பாப்பே. ஓகே எம்பாப்பே தான் கோல் போடுறான். மாட்டறாங்களே அப்புறம் எங்க ரன்னிங் பண்றது? அதான் தெரியல. ஐ திங்க் எம்பாப்பே கோல் போடுறான். 10 கோல் போட்டிருக்கான், 20 கோல் போட்டிருக்கான்னு சொல்றாங்க. பட் ஐ திங்க் ஏன்னா போன வருஷம் ஞாபகம் இருக்கா ரஃபினியாக்கு கோல் வந்தாலும் யமால் தான் ப்ரோ அப்படின்னு பாஸ்டர்னா சொல்லிட்டு இருந்த மாதிரி இப்போ வந்து எம்பாப்பே எவ்வளவுதான் கோல் போட்டாலும் எனக்கு தெரிஞ்சு வினிசியஸ்னாலதான் அது ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டீம். ஐ திங்க் அவன் தான் வந்து பயங்கர ரன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பயங்கர த்ரெட்டனிங்கா இருக்கான். பால்ல கால் வந்தாலே என்னடா பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல வந்து ஆடிட்டு இருக்கான்.
அண்ட் அவன் அடிச்ச ஷாட் தான் போஸ்ட்ல இருந்து வந்து பெல்லிங்ஹம் ரொம்ப நாள் கழிச்சு இன்ஜுரி கழிச்சுட்டு வந்தான். அண்ட் வழக்கம் போல கிளட்ச் கோல்லாம் பெல்லிங்ஹம் பேசிட்டு இருந்தோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி இப்ப வந்து போட்டுட்டு ரெடி ஆயிருக்காங்க. ஏன்னா இந்த வீக்கெண்ட் எல் கிளாசிக்கோ வேற இருக்குல்ல, ஆஹா அதனால வந்து பயங்கரமான ரெடி ஆறாங்க. மறக்காம அதுக்கும் ப்ரிவ்யூ ம். போட்டுரும் வந்துருங்க. பட் ஆமா. சோ அதுக்கு வந்துட்டு 1-0 ரியல் மேட்ரிட் வின். வேற ஏதாச்சும் பாத்தியா அந்த கேம்ல? இந்த கேம்ல வேற எதுவும் இல்லடா. பட் பாசிட்டிவ்ஸ் பார்த்தனா நான் கடைசியா ஒண்ணு பார்த்தேன். ஆ. கடைசியா நம்ம வேல்வர்டே பால் எடுத்துட்டு போனானா, இந்த பக்கம் 2 பேர் இருந்தாங்க. வேல்வர்டே இப்படின்னு உருட்டி விட்டுருந்தானா டேப் இன் கோல். ஓகேவா? வேல்வர்டே உருட்டி விடல. வேல்வர்டே வெளிய அடிச்சிட்டான். ஓகே வெளிய அடிச்சா கீப்பர் சேவ் பண்ணிட்டா சரியா? நான் பாக்குறேன் ஒரு பையன் வேல்வர்டே ஏன் இப்படி பண்ண? வாயே திறக்க முடியல தெரியுமா? வேல்வர்டே அடிச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தான். அவங்க எல்லாம் அப்படியே திரும்பி பார்த்துட்டு போயிட்டாங்க. வேல்வர்டே தானே கேப்டனு. ஆமா. ஒருத்தவனாலே வாய் திறக்க முடியலையே அங்க நின்னுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வேற ஏதோ கிளப்பா இருந்தா டேய் மனசாட்சி இருக்கா இங்க நின்று இருக்கேன்டா அப்படின்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேல்வர்டே மேல அவ்வளவு பயம் நினைக்கிறேன் இப்பெல்லாம் எல்லாத்துக்கும். ஆமா. மனுஷனை அப்படி பாடாப்படுத்திருக்காங்க. எந்தெந்த பொசிஷன்லயே ஆட வச்சுட்டு அதுக்காச்சும் மரியாதை கொடுக்கணும் அவங்க. பட் ஆமா கரெக்ட். சோ இது வந்து 1-0 கேம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் யாரு? நெக்ஸ்ட் மானகோ டாட்டம் 0-0 தான் முடிஞ்சுச்சு. அந்த கேம் பாத்தியா? அநியாயம்டா. #ஜஸ்டிஸ் ஃபார் மோனக்கோ நான் போடலான்னு இருக்கேன். அவனுக்கு வந்து மினிமம் 4 கோல் போட்டுருக்கணும்டா. எல்லாமே மிஸ் பண்ணிட்டு க்ளோஸ்ல வந்து விக்காரியோ ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ போட்டான். இல்லனா வந்துட்டு மோனக்கோ நியாயப்படி 4 கோல் போட்டு ஜெயிச்சிரணும்டா. நான் கேம் பார்க்கல. 0-0 ஸ்கோர் மட்டும் தான் பார்த்தேன். அந்த கேம் முடிஞ்சிருக்கு 0-0 ஃபுல்லா பாலகன் இங்க எங்க அடிச்சிட்டு இருந்தான். ரெண்டாவதுல வந்துட்டு உங்க ஆளு மினமினோ வந்து அங்கங்க அடிச்சாரு. இன்னும் நிறைய ஷாட்ஸ்ரா டாட்டனம் அந்த பக்கம் பாதியே எடுத்துட்டு வரல. ஃபுல்லா மோனக்கோ தான் அட்டாக்னு போயிட்டு இருந்தது. ரொம்ப அவங்க ஃபேன்ஸே கேக்குறாங்க என்னடா நாங்க இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றோம் மோனக்கோவோடன்ட்டு. பட் மோனக்கோ லாஸ்ட் வீக் சிட்டி கூட டிரா பண்ணாங்களா கடைசியில் ஞாபகம் இருக்கு அந்த எரிக் டயர் பெனல்டி. ஆமா. சோ அதுவும் டிரா இதுவும் டிரா. இன்னொரு கேம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல மோனக்கோ. பட் லிவர்பூல் 5-1 அவே வின்னர்ஸ். வேர்ட்ஸ் 2 அசிஸ்ட். இனிமேல் நாங்க அன்லாக் பண்ணிட்டோம். வந்து உன்னோட மனநிலைமையை சொல்லு. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கோல் வாங்கணும்னு என்ன மனநிலைமையில இருந்த டக்குன்னு அவ்வளவுதான் முடிஞ்சு 5 in a row. இதுக்கு மேல எங்க கிளப் உருப்படவே போறது இல்ல அப்படிங்கிற ரேஞ்சுக்குலாம் நான் போயிட்டேன். ஆனா we played a very very different game டா. அதாவது இந்த 4 கேமா கான்ஃபிடன்ஸே இல்ல, கேவலமா ஆடிட்டு இருந்தோம். நீ பாத்தீனாவே அந்த ஒரு கோல் விட்டாலுமே கூட we were playing well until then. மோசமாலாம் ஆடல. ஏன்னா மத்த 4 கேம் மோசமா ஆடணும். இந்த கேம் நல்லாவே ஆடணும். அந்த கோல் போட நல்லா தான் ஆடிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த ஈக்குவலைசர் வந்துச்சு. எக்கிட்டிக்கே பேக் இன்டு தி ஸ்டார்டிங் லைன் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு. அதாவது அக்டோபர் முடிய போகுதுடா. இப்பதான் வேர்ட்ஸ் எக்கிட்டிக்கே ஈசாக்கே ஃபர்ஸ்ட் கேம் ஒண்ணா ஆடி இருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கேம் அவங்க ஒண்ணா ஆடுற ஸ்டார்ட் பண்றது. சோ அந்த அளவுக்கு மோசமான எங்களுடைய சேஞ்சஸ் அது இதுன்னு பண்ணனால ஆடல. இன்னைக்கு சாலா இல்ல. சாலா தூக்கி பெஞ்ச்ல போட்டான். வந்து நம்ம சாலா தானே. அதனால தான் ஆட விட்டாங்க எல்லாரும் 3 பேரையும். He's been so out of form டா. He's been very very out of form. சாலா வந்து உண்மையிலே எகிட்டிக்கு தான்டா. அந்த கோல்லாம் வந்து சென்சேஷனல் கோல். அவன்லாம் டிஃபரண்டா டிராப்பே பண்ண கூடாது. நீ கேட்டனா. I think இனிமேல் வந்து he won't be dropped. ஈசாக் மட்டும் தான் I think maybe உள்ள வந்துட்டு வெளிய போவான்னு நினைக்கிறேன். பட் எகிட்டிக்கு I don't think கோல் அடிக்க மாட்டானே இருந்தாலும். யார் ஈசாக்கா? ஆமா எதிர்பார்ப்பு. அவன் பாஸே ஒழுங்கா போடல. நீ கோல் வரைக்கும் போயிட்ட. அவனுக்கு பாஸே 2-3 பாஸ் அவன் என்ன ஒழுங்கா போட மாட்டேங்கிறான். அதனால ஆஃப் டைம்ல வெளிய வா தம்பின்னு தூக்கிட்டாரு. சரி ஓகே. இல்லடா போன வருஷம் ஞாபகம் இருக்கா எங்கள்ட்ட 6 ஃபார்வர்ட்ஸ் இருந்தாங்க. நான் உன்கிட்ட திருப்பி சொல்லிட்டு இருப்பேன் ஞாபகம் இருக்கா? எங்களோட 3 மெயின் ஃபார்வர்ட்ஸ் இல்லனால எங்களோட சப்ப கொண்டாங்க ஆட வைக்க முடியும்டா. ஆனா அதுக்கு முன்னாடி சீசன் எல்லாருமே இன்ஜுரியிலே கடந்தானுங்க. நான் உன்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த வருஷம் வந்து அந்த 6 has become 5. ஆனா 5 குவாலிட்டி ஃபார்வர்ட்ஸ் இருக்காங்க. சோ ஈசாக்க வந்து 45 மினிட்ஸ்ல வெளிய எடுத்துட்டான். கியசாவை கொண்டாந்தான். கியசா ஏதோ உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணணும்ட்டே ஆடின மாதிரி ஆடினான். அவன் ப்ரூவ் பண்ணாலும் நீங்க உட்கார வைக்கிறீங்க. மனசாட்சி இருக்கா உங்க மேனேஜருக்கு? நான் கேக்குறேன் நானு. இல்லடா கரெக்ட்டா வந்து அதுதான் அவன் வந்து இந்த இத்தாலியோட இதுக்கு அவன் போகல. ஏன் அவன் கூப்பிட்டு அவன் போகல. அவன் கூப்பிட்டு சொல்லியிருக்கான் இல்ல நான் ஃபுல்லா ஃபிட்னஸ் இல்ல, நான் வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக்கு நான் வரேங்க அவன் இத்தாலி மேனேஜர் சொல்லியிருக்கான். சோ ஸ்லாட் வந்து 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. 5-10 ஆச்சு. 10 போன வீக்கெண்ட் யுனைடெட் கோல் 25 ஆச்சு. இதுல ஃபுல் ஹாஃப் விளையாண்டுருக்கான். சோ அவன் என்ன 90 மினிட்ஸ்க்கு தயாரா இல்லைங்கறனால ஸ்லாட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ ஹாஃப் டைம்ல ஈசாக்க வெளியே எடுத்துட்டு கியஸா சென்டர் ஃபார்வர்ட் ஆட வச்சான். பயங்கரமான பிரஸ்ஸிங், ஆப்போனன்ட்ட க்ளோஸ் டவுன் பண்றது இதெல்லாமே நாங்க 4 கேம்ல பார்க்கவே இல்லை எதுவுமே. இது எல்லாமே இந்த கேம்ல பண்ணானுங்க. கரெக்ட். முக்கியமா வந்து எப்போ கோல் போடணுமோ போட்டோம். கோலே சான்ஸ் கிரியேட் பண்ணாலும் போடவே மாட்டோம். இந்த கேம்ல சான்ஸ் கிரியேட் பண்ணி கோலை போட்டோம். ஹாஃப் டைம்ல 3-1 போனாங்க. திரும்பி வந்தோடனே வேர்ட்ஸ்
2 அசிஸ்ட், அதுவும் ஃபர்ஸ்ட் கேக்போ கோல், ரெண்டாவது சோபோஸ்லை கோல். அந்த ஒரு பிளேயர் சொல்லுவாங்கல்ல, கான்ஃபிடன்ஸ் வந்தாலே வேற மாதிரி ஆடுவான்ட்டு. ஒருவேளை இந்த கோல் அசிஸ்ட்ங்கிறது அவன் மேல அது ஓடிட்டே இருந்துச்சு போலடா. 65th மினிட்ல அசிஸ்ட் கொடுத்தான் சரியா? அந்த கேம் யாராச்சும் கிடைச்ச 65th மினிட் 90th மினிட் பாருங்களேன், கம்ப்ளீட்டா நம்ம லெவர்கூசன்ல பார்த்த வேர்ட்ஸ் மாதிரி இருந்தான் அவன். அது வரைக்கும் கூட அவன் பெருசா ஒண்ணும் பண்ணல. மேபி இந்த கான்ஃபிடன்ஸ், இந்த பிரஷர்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கோலோ அசிஸ்டோ இல்லாம எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு பிளேயர் அஃபெக்ட் பண்ணுன்ட்டு, அந்த அசிஸ்ட் வந்த உடனே எங்கடா ஆடுற அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சூப்பரா ஆடுறான். மேபி இந்த கான்பிடன்ஸ்ல இல்லாதனால இந்த நாள் ஆடலையோ ஆமா அந்த கான்பிடன்ஸ்ல இருக்குன்னா இன்னொரு பாயிண்ட் என்னன்னா ஆல்ரெடி ஃபெமிலியர் டெரிட்டரி. பழைய டீம் ஜெர்மன் லீக்ல தான் ஆடுறான். அங்கேயும் பர்ஃபார்ம் பண்ணலாம் போட்டு செஞ்சிருப்பாங்க. பட் அதனால அந்த ஒரு ஆடு பிரஷர். பட் எனிவே அந்த நீ சொன்ன மாதிரி அந்த கான்பிடன்ஸ் மேட்டர் இருக்குதான். பட் பேர்ஸ் எனிவே நல்லா தான் ஆனார் பயங்கரமா. அது இல்லாமலே பாசிங்ல லாங் ரேஞ்ச் பாஸ்லாம் பயங்கரமா போயிட்டு இருந்தது. கடைசியில மறுபடியும் சாலா கிராஸ் பண்ணிருந்தானா எக்கிட்டி வேர்ட்ஸ் டாப் இன் ஓபன் நெட்ல டாப் இன் அவன் பண்ணல. மட்டும் கான்ஃபிடன்ஸ் வேணாமா? அவருக்கு வேற இல்ல. அதனால கோல் போட்டதா லிவர்பூல் ஃபேன்ஸ் எல்லாம் கடுப்பா இருக்காங்க சாலா மேல. உனக்கு என்ன அவ்வளவு செல்ஃபிஷா நீ இருக்கணும்? அவன் ஓபன் போஸ்ட்ல நிக்கிறான். நீ கிராஸ் பண்ணினா அவன் டாப் இன் பண்ண போறான் ஓபன் போஸ்ட்ல. நீ தான் அடிக்கிற. ஏன்னா வந்ததே 70th மினிட்ல சரியா? சாலா மூஞ்சியே உள்ள வரும்போது என்னை எதுக்குடா இங்க கொண்டு வரீங்க? இத்தனை கோல் லீட்ல இருக்கும். நான் உள்ள போய் என்ன பண்ண போறேன்னு வேண்டாம் விருப்பம் உள்ள வந்தான். அவன் டிஸ்ரெஸ்பெக்டே பண்ணக்கூடாது. போன வருஷம் ஜெயிச்சு கொடுத்துவேன். என்னதான் இருந்தாலும் செம்ம அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கான்டா. எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்ட் இந்த வீக்கெண்ட் கூட அவன் ஸ்டார்ட் பண்ணுவானான்னு சொல்ல முடியாது. ஸ்லாட் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆளாவை டிராப் பண்றது. பட் நான் பண்ணிதான் ஆகணும். எனக்கு வேற இடத்துல நான் மாத்தி விட்டேன். அதனால நாங்க பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணிருக்கான். சாலா இல்லாதனால எங்க பிரஸ் ஆப்போசிஷன் பிரஸ் ஒர்க் அவுட் ஆகுது. எங்க பில்டப் ஒர்க் அவுட் ஆகுது. கர்டிஸ் ஜோன்ஸ் வேற லெவல் கேம். கர்டிஸ் ஜோன்ஸ் இந்த கேம் வந்து வேற லெவல்ல விளையாண்டா. அவன் தான் மெயினா இருந்தான். நான் சொல்றது இல்ல மெக்காலிஸ்டர் ஆடவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கர்டிஸ் ஜோன்ஸ் உள்ள வந்து பட்டையை கிளப்பிட்டு போயிட்டான். கிராவன்பர்ச் இன்ஜர்டு. ஸோ கிராவன்பர்ச் விளையாடவே இல்லை. ஸோ பியூட்டிஃபுல் கேம். 5-1 4 கேமுக்கு அப்புறம் வந்து ஏதோ அரிசியமா அப்பாடா ஒரு கேம் பேசிட்டே இருக்கு லிவர்பூல் பத்தி. போகும்போது நிறுத்தாம நீங்க அடுத்த கேம் வரட்டும் பிரீமியர் லீக்ல. அதான் அதுக்கப்புறம் சான்ஸ்னு பேசிட்டேன். மறுபடியும் வருமானு தெரியாது. அதாவது இப்பவே பேசிட்டேன் நானு. பட் ஃபைனலி பயான் மறுபடியும் 4 கோல். கிளப் ரூகே மறுபடியும் கேன் ஒரு கோல். அதெல்லாத்தோட ஃபர்ஸ்ட் கோல். எக்ஸ்பிளைன் தட் கோல். இல்லடா நான் வந்து லைட்டா வருத்தமா இருக்கேன்டா. எனக்கு தெரிஞ்சு கேன் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆயிட்டு நினைக்கிறேன்டா. அதனால பெருசா எனக்கு டிசப்பாயின்ட்மெண்ட். வாரம் வாரம் எல்லா கேமும் 2 கோல் போடுறாரு. இப்ப 1 கோல் தான் போட்டா கொஞ்சம் லைட்டா டிசப்பாயிண்ட். உண்மையிலே சொல்ல போனா டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு உனக்கு. அந்த 17 வயசு பையன் அந்த கால் செம்ம கோல். செகண்ட் ஸ்டார்ட் இன் யூரோப்பியன் நைட் ஆமா அவருக்கு. ரெண்டாவது ஸ்டார்ட் தான் பயங்கரமான கோல் ரெடி. 17 இயர் ஓல்டு. என்ன வேற லெவல்ல ப்ராடக்ட் ரெடி ஆயிட்டு இருக்காங்க பயன்ல. செம்ம அது. அதுக்கப்புறம் யூசுவல்ரா நான் பயனை பத்தி வாரம் சொல்றதான். அழகா போய் கேன் டாப் இன் பண்ணது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஞாபகமே இல்லடா எனக்கு. இவங்க வந்து 3-0 2-0 4-0 தான் போயிட்டு இருக்குது. மறந்தே போயிடுச்சு. அதுவும் எல்லா ஸ்கோர் ஷீட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கேன் 2 ஒன்னு வந்து ஒலிசே இல்ல டியாஸ் அவ்வளவுதான். ஒன்னு வந்து லைமர் அப்பப்போ வந்து போட்டுருவாரு அவ்வளவுதான். இதுதான். ஆனா இந்த கேம் நிக்கோலஸ் ஜாக்சன் கோல் போட்டிருக்கான். ஒரு வழியா வந்துட்டு அப்படி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோல் போட்டிருக்கான். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறதா இந்த குரூப் ஃபேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து பயன் வந்து ஆர்சனல் பாக்கணும். ஒன்னு கோல் போடுறது நிப்பாட்டவே மாட்டேங்குது. இன்னொன்னு கோலை அளவே பண்ண மாட்டேங்குது. அதனால இந்த கேம் வந்தா பாக்குறதுக்கே செம்மையா இருக்கும். எவனாச்சும் கோல் விடுவாங்களா இல்ல அவங்க கோலே போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சரியான கேமா அந்த கேம் இருக்கும். ரைவல் ஒன்னு பாயன் சதைக்கணும். ரெண்டாவது வந்து பார்சலோனா அவங்களுக்கு வரும். நாங்க 2 டார்கெட் தான் வரும். கரெக்ட். அவங்க 2 பேரும் தான் செமையா கோல் போட்டிருக்காங்க. அவங்க 2 பேருக்கு கூட நீங்க ரவுண்ட் ஆஃப் 16 யாராச்சும் ஆடுங்க. அப்பதான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா நாங்க உட்காந்து பார்க்க முடியும். பட் ஏதாச்சும் கேம் வந்து நாங்க மிஸ் பண்ணிருந்தா சொல்லுங்க. ஏன்னா ஸ்போர்ட்டிங் 2-1 வின்னர்ஸ், அட்டலாண்டா 0-0 டிரா தான் பண்ணாங்க. கலட்டசரை 2 wins in 3 games. அவங்க ஆசிமன் 2 கோல். சோ 3-1 அவங்க வின் இந்த வாரம். டாட்மண்ட் 4-2 வின்னர்ஸ் அவே ஃப்ரம் ஹோம். சோ அவங்களும் நல்லா பண்ணாங்க. அண்ட் நியூ காஸ்டல் 3-0 வின். அவங்களுக்கு வந்து பென்ஃபிகா கூட பான்ஸ் பிரேஸ். சோ எல்லா கேம் பத்தியுமே பேசியிருக்கோம். உங்களுடைய காமெண்ட்ஸ் இருந்தா கீழே வந்து வைங்க. இந்த வாரம் 71 கோலோட சாம்பியன்ஸ் லீக் நிறைவடைகிறது. 2 வீக்ஸ் கழிச்சு சாம்பியன்ஸ் லீக் ரிவ்யூல மறுபடியும் நானும் சுபாஷ் உங்களை மீட் பண்றோம்.